கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் விதமாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உள்ளடங்கிய ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டது. கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வரும் தியாகி என்.ஜி. ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்தி கொள்ளும் விதமாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய ஸ்டெம் எனும் ஆய்வகம் துவங்கப்பட்டது. மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு பரமசிவம், முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி ஆகியோர் ஆலோசனையின் பேரில் துவங்கப்பட்ட ஆய்வகத்தின் திறப்பு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமை வகித்தார். பேர் சதாசிவன், தலைமை ஆசிரியர், தியாகி எம்ஜிஆர் நினைவு மேல்நிலைப்பள்ளி. எங்கள் ஸ்கூலில் மாணவர்கள் கற்பித்தலை எளிமைப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓவராலாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் புரிந்து கொள்வதிலே சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஸ்டெம் லேப் எங்களுடைய முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம் பள்ளியில் அதை நிறுவலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ அதை நிறுவியிருக்கோம். 6லிருந்து 8 வகுப்பு படிக்கிற மாணவர்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய சிலபஸ் படி அனைத்து பாடங்களுக்கும் தேவையான செய்முறை கற்பித்தலை இதன் மூலம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதற்காக எங்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்துவது, அது அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாணவர்களுக்கு அதை